April 19, 2024 Friday இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய ஜனநாயக கடமையான ஓட்டு செலுத்த போகிறோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் லீவ் இருக்குது. உங்கள் ஓட்டு சொந்த ஊரில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போவே உங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ட்ராவலை இப்போவே பிளான் பண்ணுறங்க. எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். 2024 நடக்க போற இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 18வது லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய டெனர் ஜூன் 19, 2024 முடியுது. ஸோ புதிய ஆட்சி, புதிய அரசு வரணும் அப்படின்னாக்கா எலெக்ஷன் வரணும். அந்த எலெக்ஷன் தான் 7 கட்டங்களாக நம்ம இந்தியா முழுக்க நடக்குது. ஏப்ரல் 19லேருந்து ஜூன் 1 வரைக்கும் இந்த 7 கட்டங்கள் எலெக்ஷன் நடக்கும். ஜூன் 4 டியூஸ்டே அன்னைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வின்னர் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணப்படும். முதல் கட்டமாக ஏப்ரல் 19 தமிழகத்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது. 2ஆம் கட்டம் கேரளாவில் ஏப்ரல் 26, 3ஆம் கட்டம் மே 7, 4ஆம் கட்டம் மே 13, 5ஆம் கட்டம் மே 20, 6ஆம் கட்டம் மே 25, 7வது கட்டம் அதாவது கடைசி கட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 நடக்குது. ஸோ இந்த 7 கட்டங்களில் வந்து எலெக்ஷன் நடத்தி முடிச்சு ஜூன் 4 அதாவது டியூஸ்டே அன்னைக்கு இந்த வாக்குகள்லாம் எண்ணப்பட்டு வின்னர் யாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்தியா தான் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த ஜனநாயக நாட்டில் இந்த வாட்டி 2024 ஓட்டு போட போறவங்களுடைய எண்ணிக்கை 96.8 கோடி பேர் அவங்களுடைய ஓட்டை செலுத்த போறாங்க. இதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது 49.7 கோடி ஆண்கள் தன்னுடைய வாக்கை செலுத்த போறாங்க. பெண்களுடைய எண்ணிக்கை 47.1 கோடி. இதுல for the first time ஓட்டை செலுத்த போறவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1.82 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த 96.8 கோடியில 20லிருந்து 29 வயசுக்கு உட்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 14.4 கோடி பேர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த வாட்டி தன்னுடைய வாக்குகளை செலுத்த போறாங்க. அதனால இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 85 வயதை கடந்தவங்க மட்டும் 85 லட்சம் பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. 100 வயசை தாண்டவங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 2,12,422 பேர். இந்த 96.8 கோடி வாக்காளர்கள் 85 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஸ்டேட்ல ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 96.8 கோடி மக்கள் நம்ம வாக்கை செலுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு போலிங் பூத் வேணும்ல. இந்தியா முழுக்க 10,50,000 போலிங் பூத் அமைக்கப்படுது. நம்ம ஓட்டை போய் செலுத்துவோம் தெரியுமா, அந்த இவிஎம் மிஷின் மட்டும் 55 லட்சம் மிஷின் வந்து இந்த வாட்டி எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணப்பட போகுது அப்படிங்கிறாங்க. இது இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள். அதை தாண்டி ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா தேர்தல் ஆணையம் உள்ள வந்துருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் 50,000 ரூபாய்க்கு மேலே கேஷை வந்து கேரி பண்ணக்கூடாது. அப்படி கேரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதற்கான ப்ராப்பர் ரிசிப்டை வந்து அவங்க வச்சுருக்கணும். ஒருவேளை ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எதற்காக வந்து இந்த பணம் வச்சுருக்கீங்க, ஏன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். ஒருவேளை இது வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய பணமோ இல்லை வந்து ஓட்டுக்காக கொடுக்க வேண்டிய பணமோ நினச்சிட்டு அந்த பணத்தை சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 50,000 ரூபாய்க்கு மேலே பணமோ இல்லை நகையோ வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை பறக்கும் படை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால பார்த்து பக்குவமாக ட்ராவல் பண்ணுங்க. அப்படி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படின்னாக்கா அதற்கான ப்ராப்பர் ரிசிப்ட்ஸ் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு ஏடிஎம்மில் பணத்தை டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரில் வந்து லட்சக்கணக்கான பணம் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. அதற்கான ப்ராப்பர் ரிசிப்ட் இல்லாதனால அந்த பணத்தை சீஸ் பண்ணிட்டாங்க. இது முக்கியமான விஷயம். எலெக்ஷன் டைமில் இது நடக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான விஷயமும் கூட. அண்ட் எலெக்ஷன் டைமில் இதுவும் நடக்கும். என்னன்னாக்கா நிறைய வால்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய சைன் போர்ட்ஸ் இருக்கும், தலைவர்களுடைய பேர் இருக்கும், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருக்கும். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களுடைய சிலை இருக்கும். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடிடுவாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படும். எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் உடைய ஆஃபீஸஸ் வந்து இந்த காலகட்டங்களில் சீல் பண்ணி இருக்கும். அண்ட் எலெக்ஷன் வேலை தனி, கவர்மெண்ட் வேலை தனி அப்படிங்கிறத ஒவ்வொரு
லீடருமே வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே போடப்படும். அண்ட் ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. பணம் மட்டும் கிடையாது, கிழிஞ்ச நோட்டு கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வச்சு பணம் கொடுப்பாங்க, தைய மிஷின் கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியாத மாதிரி வந்து ஓட்டுக்கு பணம் எல்லாம் கொடுக்கப்படுது. அப்படி ஒரு தனிநபராக நீங்கள் யாராவது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பார்க்குறீங்க, இல்லை வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணுறத கன்வின்ஸ் பண்ணுறத பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தனிநபராக அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதற்காகவே எலெக்ஷன் கமிஷன் சி விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது, ஆப்பிள்லையும் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தங்க பணம் கொடுக்கறத பார்க்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அதை வந்து நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் ஆக்சஸ் இருக்கும், கேமரா ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண 100 நிமிஷத்துக்குள்ளே உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த இடத்த செக் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதற்கான தண்டனைகள் என்னென்னவோ ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண 100 நிமிஷத்துக்குள்ளே எலெக்ஷன் கமிஷனை சார்ந்த மக்கள் அந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஒரு வேளை நடந்திருந்தால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படணுமோ அதை கண்டிப்பாக எடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஆப் இல்லை அப்படின்னாக்கா 1906 இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா வராங்க, இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இல்லை எங்களை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணி பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லலாம். 100 நிமிஷத்துக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் 20லேருந்து 29 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய வாக்கு அளிக்கக்கூடிய விதம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பிரமுகர்களால் பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை 1.82 கோடி பேர், 85 வயசை தாண்டவங்க 85 லட்சம் பேர், 100 வயசை கடந்தவங்க 2,12,000 பேர்னு சொல்லிட்டு நிறைய கலவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லிட்டோம். மறக்காமல் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் 19ஆம் தேதியை மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமையை செலுத்துவோம். வீட்டில் மட்டும் இருக்க வேண்டாம். சொந்த ஊரில் ஓட்டு இருக்குது அப்படின்னாக்கா ட்ராவல் பிளான் இப்போவே பண்ணுவோம். அன்றைக்கி எப்படியுமே வந்து எல்லா ஆஃபீஸஸுமே வந்து லீவ் தான். பட் ஸ்டில் ஒரு 3 நாள் லீவ் இருக்குது. சொந்த ஊருக்கு போய் உங்கள் ஃபேமிலியும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் உங்களுடைய ஓட்டையுமே நீங்கள் செலுத்தலாம். ஏப்ரல் 19 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட இந்த பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் மீன்வைல் இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் அமுத்துருங்க. நன்றி, வணக்கம்.